ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சினிமா யூடியூப் சேனல். நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக தெலுங்கில் டைரக்டர் விப்ராவோட இயக்கத்தில் ஆத்தா சர்மா பூர்ணாசியோட நடிப்பில் ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன கொஸ்டின் மார்க் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். கொஸ்டின் மார்க் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னா, நம்ம படத்தோட ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு வந்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ஃபாரஸ்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட் போகிறாங்க. அங்கே போன இடத்துல நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும். அந்த ஆக்சிடென்ட்னால நம்ம படத்தோட ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க தூங்க நம்ம ஹீரோயின்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்கள இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறக்குறாங்க, அப்படி அந்த ஃபாரஸ்ட்டில் என்ன மர்மம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஸ்டோரி தான் கொஸ்டின் மார்க். இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ரத்த தெறிக்க நல்ல ஒரு த்ரில்லிங்கான மூவி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தை நீங்கள் கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு இதுதான், ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மூளையை ஒரு இடத்துல கழட்டி வச்சுட்டு தான் பார்க்கணும். ஆனால் இந்த படம் ஃபுல்லுமே நிறைய இடத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த படமே ஒரு தப்பான ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டோரியே இல்லாத மாதிரியான ஒரு லாஜிக் மிஸ்டேக்கில் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் ஒரு சில சீன்ஸ் காட்டியிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் நல்லா பெட்டராக பண்ணியிருந்தாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்டில் நடக்கிற விஷயங்களை காட்டும்போது லாஜிக்கே இல்லாமல் ஸ்டோரி வைஸ் கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பே பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு நார்மலான ஸ்க்ரீன் பே பேக்ரவுண்டு தான். ஓவராலாக இந்த படத்துக்கு IMDb ரேட் நான் 10க்கு 5 கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் இந்த லாஜிக் சுத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நல்ல த்ரில்லிங் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ரத்தம் தெறிக்க ஒரு படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தை நீங்கள் கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிவ்யூ பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ பார்க்கணும்னா சைடில் தெரிந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன்.